வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பேச போறது தனுசு ராசி. மற்றொரு புதிய தலைப்பில் தனுசு ராசியை பற்றி உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. தனுசு ராசியை பத்தி பேசணும்னா நிறைய பேசியிருக்கோம். இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான விஷயம், இனிமேல் இதுதான் நடக்கும். அதான் தலைப்பு. என்ன நடக்கும்? இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்களே ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு என்பது கண்டிப்பாக இன்றியமையாதது. மற்றும் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ தலைப்புக்குள்ளே போவோம். தனுசு ராசியில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் புல்லட் பாயிண்ட்ஸ்லேயே பேசுகிறேன். புலம்பல் 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 புலம்பல், ஒரே புலம்பல். எனக்கு அது நடக்கல, என் போச்சு, என்னோட இதில் சரியில்லை, எனக்கு அதாச்சு, எனக்கு வாழ்க்கையே போச்சு, உயிர் மட்டும்தான் மிச்சம், எனக்கு எல்லாமே போயிருச்சு, எதுவுமே கிடைக்காது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமே எதுக்கு வாழணும்? இந்த புலம்பாத தனுசு ராசி அன்பர்களை பார்த்திருக்கவே முடியாது. கடந்த 7 வருஷம் அப்படிதான் இருந்துச்சு. இந்த 7 வருஷத்துல தனுசு ராசி அன்பர்கள் கத்துக்கிட்ட பாடம் ஆக்ஸ்போர்ட், ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில கூட கத்துக்க முடியாத பாடத்தை சனி பகவான் அவங்களுக்கு கத்துக் கொடுத்திருக்காரு. தனுசு ராசி அடுத்தவர்களிடம் மென்மையாக படக்கூடிய ராசி, எல்லோரையும் அரவணைத்து போகக்கூடிய ராசி, நிறைய லட்சியங்களை நெஞ்சில் சுமந்து கொண்டு வாழ்க்கையின் வெற்றிப்படிகளை தேடி அலைகின்ற ஒரு ராசி. பல பேர் ரொம்ப சர்வசாதாரணமா பிறந்த தனுசு ராசி அன்பர்கள் தன்னுடைய உழைப்பாலும் தன்னுடைய ஆற்றலாலும் ரொம்ப பெரிய உயரத்துக்கு வந்தவங்களை எனக்கு பர்சனலாவே எனக்கு நிறையவே தெரியும். ஒரு சில கூட்டம் அப்படியே தான் இருப்பாங்க. அது ஒரு 10% எல்லா ராசியிலும் இருப்பாங்க. 90% தனுசு ராசி அன்பர்கள் பெரிய உயரத்தை எட்டுக்கிறார். பெரிய மனுஷங்களோட தொடர்பிலே இருப்பாங்க. தனுசு ராசிக்கு 20ஆம் தேதி டிசம்பர் அன்று சனி பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பெயர்ந்த உடனே ஹாபாடி ஒரு பெரிய ரிலீஃப் சார், இதோட முடிஞ்சது. ஏடர சனி. இந்த பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லா ஸ்கூலுக்கு போவானுங்க. அப்படியே இந்த மஞ்சள் கலர் பையை தூக்கிட்டு மூஞ்சியை பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடு புழுக்க போடுற மாதிரி இருக்கும். அந்த ஆனுவல் எக்ஸாம் லீவு, அதாவது ஆனுவல் எக்ஸாம் கடைசி எக்ஸாம் இருக்கு பாத்தீங்களா, அன்னைக்கு மூஞ்சியை பாருங்க, 10,000 வோல்ட் பல்பு மாதிரி இருக்கும். இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களோட முகமும் அப்படித்தான் இருக்கு, 10,000 வோல்ட் பல்பு மாதிரி. ஏன்னா சனி பகவான் தான் வீட்டை விட்டு காலி பண்ணி போயிட்டாரு. இதுதான் ரீசன். ஆனா அவர் விட்டுட்டு போன காயங்களுடைய வடு இன்னும் ஆறல. பல தனுசு ராசி என்பர்கள், முக்காவாசி தனுசு ராசி என்பர்கள் எது இல்லையோ உங்க மனசு அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கும். எது இருக்கோ அதை பத்தி யோசிக்காது. இல்லாத விஷயத்தை பத்தி அதிகமா யோசிக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னா அது தனுசு ராசி தான். இருக்கிறத விட்டுடுவீங்க. எது இல்லையோ முழு நேரம் உங்களுடைய வேலை என்னன்னா எது இல்லாததை நினைச்சு கவலைப்படுறது. உடனே கமெண்ட்ல போடுவாங்க 4-5 பேர், எதுவுமே இல்லையா என்கிட்ட அப்படிம்பாங்க. நான் எதுவுமே இல்லாதவங்களை பத்தி பேசவே இல்லை. நீங்க தான் எதுவுமே இல்லை, இனிமே வராதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களே, உங்கள்கிட்ட என்ன பேசி என்ன பிரயோஜனம்? யாருக்கு இன்னும் முடியல, எனக்கு இல்லை இப்போ, ஆனா திருப்பி வரும், நான் எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் உழைப்பேன்றவங்களுக்கு மட்டும்தான். முடிவு பண்ணவங்களுக்கு எதுவும் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. முடிவு எடுக்க முன்னாடி தான் பேச்சு. ஆக இன்னைக்கு உங்கள் ராசியில பாத்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன் இருக்காங்க. உங்களுடைய ராசியாதிபதி பஞ்சமஸ்தானத்துல உட்கார்ந்து உங்க ராசியை 9ஆம் பார்வையா பாக்குற 7.5 சனியிலிருந்து வெளில வந்துட்டீங்க சார். தனுசு ராசி, உண்மையா சொல்றேன், முதல் பாயிண்ட், உங்களை பிடிச்ச பண தொல்லை, கடன் தொல்லை, பண பிரச்சனை, கடன், அவமானம் பீஸா நொறுங்கி போகுது. ஏன்னா 7.5 சனி போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் ரிலீஃப் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரிலீஃப் என்னன்னா மைண்டுக்கு இருக்கும். ஏதோ மூளைய தலையில இருந்து எடுத்து குத்தகைக்கு விட்டா மாதிரி சுத்திட்டு இருந்த நீங்க இப்ப பிரெயின் உங்கள்கிட்ட திருப்பி ஹேண்ட் ஓவர் பண்ணி அதை கரெக்டான பொசிஷன்ல உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதான் முதல் ஃபீல். இதுக்கப்புறமா தனுசு ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனினால கூட பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட லந்து இருக்கும், பிரச்சனை இருக்கும். அப்ப அங்க நம்ம ஜாகிரதை விட்டு கொடுத்துடணும். திருப்பி அவங்களே லைன்ல வருவாங்க. விட்டு கொடுத்துடணும். பணம் எடுத்து பரவாயில்லம்மா, பெரிய சொத்தா, என் தங்கச்சி தானம்மா, என்னோட அக்கா அண்ணா தானம்மா, பரவாயில்ல அப்படின்னு இருந்தால்தான் நல்லது உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு 50 கோடி ரூபாய் சொத்து வேணுமா, சந்தோஷமான வாழ்க்கை வேணுமா, 50 கோடி ரூபாய் சொத்தை வச்சுட்டா சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும்னு நம்புறவங்க அவங்கள விட பெரிய முட்டாள் இந்த உலகத்திலே இருக்க முடியாது.
யாருக்கு அளவோட பணம், அளவோட சொந்தம், அளவோட சாப்பாடு, அளவோட தூக்கம், அளவோட உழைப்பு இருக்கோ அவன் தான் ரொம்ப சந்தோஷமா, அளவில்லாத சந்தோஷமா இருக்க முடியும். ஆக அதை நினைப்புல வச்சுக்கங்க. உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உடல் உபாதைகளை உங்களுக்கு கொடுக்க மாட்டார், உங்க அம்மாவுக்கு கொடுப்பார். ஜாகிரதையா அம்மாவை பார்த்துக்கணும். இந்த காலகட்டங்கள் அவங்க ஜாதகத்துல, சுய ஜாதகத்துல பிரச்சனை இருக்குன்னு சொன்னா ஜாதகத்தை பார்த்துக்கணும். கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பர்ல கண்டிப்பா எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை காண்பிச்சு உங்களுக்கான பிரத்யேகமான வாழ்க்கை பலன்களை கண்டறியுங்கள். அதே மாதிரி உங்களோட பஞ்சமஸ்தானத்துல குரு இருக்கிறது கேட்க வேணாம். ஒரு ராசிநாதன் 5ல் இருக்குது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்குது. அதை விட என்ன சார் ஒரு டைமிங் இருக்க முடியும்? உங்களோட பாக்யாதிபதி உங்களோட பஞ்சமாதிபதி சேர்ந்து உங்க ராசியில் இருக்காரு, உங்க ராசியாதிபதி உங்க பஞ்சமஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. அதாவது பிக்சர் பர்ஃபெக்ட் டைம்னு பணம், பொருள், பதவி, அங்கீகாரம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை சால்வ் ஆறுது, கணவன் மனைவி ஒற்றுமை, புத்திர பாக்கியம்னு தனுசு ராசிக்கு திருமண இடம்லாம் குட் நியூஸ் வர மாதிரி இருக்கு. திருமண இடம்லாம் சாதனை புரிகிற மாதிரி இருக்கு. எத்தனை வேதனைகள் வந்து தாங்கியாச்சு நீங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு பக்கங்களிலும் தங்க தகடுகளால் பொறிக்கப்பட வேண்டிய நாட்கள் தான். அதை அனுபவிக்கிறதும் இல்ல போச்சுன்னு நெகட்டிவா திங்க் பண்ணி போறதும் உங்ககிட்ட தான் இருக்கு. சொல்றதுதான் என்னுடைய வேலை. பொறுமை, நிதானம் ஏற்கனவே இருக்கு, இன்னைக்கு டைமும் சேர்ந்துருக்கு. அப்படிங்கிற போது இதை அனுபவிக்க கொடுக்கலன்னு சொன்னா, இல்ல எல்லாம் போச்சு போச்சுன்னு பழசையே நினைச்சிருந்தா இது குளத்துல கோச்சுக்கிட்டு ஏதோ போனாங்களாம் அந்த மாதிரி கதையாயிடும். நீங்க நினைச்சா, கொஞ்சம் மனசு வச்சா, நீங்க 2 படி முன்னாடி வந்தா உங்கள் வாழ்க்கை நினைத்து பார்க்க முடியாத உயரங்களை எட்டும் என்பதில் சந்தேகம் இல்லை. உங்களுடைய 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது ஆபீஸ்ல மட்டும் உங்களை விட மாட்டாங்க, தொடர்ந்து தொல்லை பண்ணுவாங்க. உங்க மேல இருக்கிற அதிகாரியும் சரி, கூட வேலை பண்றவங்களும் சரி, பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி நீங்க ஜெயிக்க தான் போறீங்க. அதே மாதிரி உங்களோட 12ஆம் வீட்டுல வந்து சுக்கிரன் இருக்கார். 6ஆம் அதிபதி 12ல் இருப்பது விபரீத ராஜயோகம் என்பதனால் எந்த விரோதியும் நீங்க ஜெயிக்க தான் போறீங்க. அதே மாதிரி அப்ராடுக்கு போக தான் போறீங்க. ஃபாரின் டிராவலுக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்கள், அப்ராட்ல படிச்சு கொண்டிருக்கக்கூடியவர்கள்லாம் நல்ல ஒரு அதிக நேரம் வரதான் போறது. ஆக தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இனிமேல் பணமழை பொழியக்கூடிய காலம், குடும்பத்தில் பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஒன்றாக சேரக்கூடிய காலம், குழந்தைகள் புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கக்கூடிய காலம், ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் வேலை பார்க்கிற இடத்துல கிடைக்கக்கூடிய காலம், வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இனிமேல் 2 வருஷத்துக்கு இதான் சார் நடக்க போகுது. இது நாள் வரைக்கும் வந்த டேமேஜ் எல்லாம் ரெக்கவர் ஆகி நல்ல நிலைமையில போய் நீங்க உட்கார்ந்து வெற்றி கொடியை நாட்டி 12 ராசிகளில் முக்கியமான ஒரு இடத்தை பிடித்து உங்கள் வாழ்க்கையில் அளவில்லாத நிம்மதியையும் அளவான சந்தோஷத்தையும் பெற்று இன்புற வாழப்போகிறீர்கள். நம்பிக்கை வையுங்கள், நாளை நமதே என்று கூறி அடுத்த காணொளியில் உங்களை எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.